இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அதை சார்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறை வார்த்தைகள் லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 35 43 வரை. இயேசுவின் வலப்பக்கம் ஒருவனும் இடப்பக்கம் ஒருவனுமாக கள்வர்கள் சிலுவையில் தொங்கினார்கள். அதில் வலப்பக்கம் இருந்த மனிதன் இயேசுவிலே கடவுளை காண்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றார். இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உமக்கு சொல்கிறேன். அன்பானவர்களே, சிலுவையின் மேலே இவர் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருந்தது. யூதர்களின் அரசன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து. பிலாத்து தன்னை அறியாமலேயே ஒரு உண்மையை அதில் எழுதி வைக்கிறான். யூதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் யாவருக்கும், உயிர்கள் அனைத்துக்கும் அவரே அரசர். காரணம், அவர் வழியாகத்தான் யோவான் நற்செய்தியிலே 1 அதிகாரம் 3வது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவர் வழியாகவன்றி எதுவும் படைக்கப்படவில்லை. அவர்தான் அரசர். பிலாத்து தன்னை அறியாமலேயே அதை எழுதி வைக்கிறான். வலது பக்கம் இருந்த கள்ளன் கூட என்ன சொல்லுகிறான் பாருங்கள். ஆண்டவரே, நீர் அரசு உரிமையோடு வரும் பொழுது என்னை நினைவில் கொள்ளும். எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய அரசராக, மாபெரும் அரசராக, இணையற்ற அரசராக, தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அரசுரிமையில் பங்கு கொடுக்கிறார், பேரின்பத்தில் பங்கு கொடுக்கிறார். நம்மிடம் இருக்கிற மிக பெரிய குறை என்ன என்றால், அந்த இடது பக்கம் இருந்த திருடனை போல, சிலுவையில் தொங்கியவனை போல, நாம் அப்ப இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம மனசுல வைக்கிறோம். நமக்கு பிரச்சனை தான் பெருசு, இலக்கு பெருசு அல்ல. அந்தந்த வேளையில இருக்கிற பிரச்சனைகளையே நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையாக நாம் கட்டுகிறோம். We bundle all our problems together and we are there carrying the brunt of our life. அப்ப கடவுள் என்ன சொல்லி கொடுக்கிறார்? பிரச்சனைகளை அல்ல, உன்னிடம் இருக்கிற குறைகளை அல்ல, நமக்கு பிரச்சனைகளை களையக்கூடிய, பிரச்சனைகளை களைவதில் மன்னராக, ராஜாவாக இருக்கக்கூடிய கடவுளிடம் தஞ்சம் புகுந்து விட்டால், சரணடைந்து விட்டால் பேரின்பத்தில் நமக்கு பங்கு உண்டு. உலகிலேயே நமக்கு இருக்கின்ற வாழ்க்கையில் நமக்கு இறை அனுபவங்கள் உண்டு, அதனால் கிடைக்கின்ற அமைதி உண்டு. இவைகளெல்லாம் ஊற்றாக இருக்கிற அரசரிடமிருந்து நமக்கு நீரோடையாக வந்து சேருபவை. அப்ப செய்ய வேண்டியது என்ன? சரண்டர் yourself. Surrender yourself. Acknowledge your shortcomings. Acknowledge the greatness of the King, Christ, namely. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரு. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தோடும் பேசுவீராக. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு துன்பங்கள் மத்தியில் துன்பங்களையே நாங்கள் எண்ணத்தில் வைத்து சுமந்து கொண்டிருக்காமல், துன்பங்களை களைகின்ற உம்முடைய வல்லமையை எங்கள் மனதில் கொண்டு அதில் இருந்து நாங்கள் வெற்றி அடைய, விடுதலை அடைய, வாழ்வடைய எங்களுக்கு கற்றுத்தான். உண்மையான வாழ்வை கொடுக்கிற, உரிமையை கொடுக்கிற, அரசராக இருக்கிற உம்முடைய திருமகன் கிறிஸ்துவை
நாங்கள் எப்பொழுதும் உள்ளத்தில் கொண்டு உள்ளத்தில் ஏந்தி வாழ்க்கை பயணத்தை தொடர அருள்தான். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.